மரணத்துக்கு போராடுகிற பொழுது அருகில் இருந்து கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை, மனைவியே இல்லை. இந்த அம்மா இறந்த பிறகு கணவனை பார்க்க வருது, கங்கை அவரை தடுக்கிறார், திட்டுறாரு, அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க பேர்பட்ட மனுஷன். அப்போ அதே போல் ராதிகா தான் எல்லா வேலையும் செய்யும். மகனுடைய வாரிசுகளை பாதுகாக்க வேண்டியது அந்த மருமகளுக்கு உண்டு. ஆனால் பாரதி ராஜாவுடைய மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்களை நான் விற்க விட மாட்டேன். அப்போ இதில் பாரதி ராஜா மீது இவ்வளவு விமர்சனம் வருவதற்கு காரணம் முழுக்க முழுக்க பாரதி ராஜா தான். என் இனிய தமிழ் மக்களே என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட அறிமுகப்படுத்து. பாரதி ராஜா உயிரோடு இருந்த காலத்திலேயே மகனுக்குன்னு சில சொத்துக்களை எழுதி வைக்கிறார். மகன் மனோஜுக்கு அந்த அறுவை சிகிச்சையே ஒரு தகுதி இல்லாத ஒரு மருத்துவம் தான் சொல்லலாம். உயிரோடு விளையாடலாமா? அப்போ ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு மருத்துவ ஆலோசகர் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ ஆலோசகர். சொத்துக்களினுடைய மதிப்போ உழைப்போ தெரியாத நபராக பாரதி ராஜா. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் இயக்குனருமே பாரதி ராஜா அவர்கள் மறைவு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதெல்லாம் தாண்டி பாரதி ராஜா அவர்கள் மறைவில் நடந்த விஷயங்கள் பேசு பொருளாக இருக்குது. அவருடைய மகளும் மருமகளும் சண்டையிட்டார்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வெளியாகி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. உண்மையில் அந்த ஸ்பாட்டில் நடந்த என்ன ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கோணத்தில் சொல்கிறாங்க. அங்கே சண்டை நடந்த உண்மைதானா? இல்லை, பாரதி ராஜாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் சொந்த ஊரில் இருக்குது, சொந்த தேனியில். ஆமாம். இப்போது பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜனுடைய மனைவி அவங்க பூர்வீகம் கேரளா. ஓகே. இனி அவங்க தேனியிலோ சென்னையிலோ இருக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு சொந்த ஊர் கேரளா போயிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது இங்கே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று எடுத்து கொண்டு போக தயார். இது இயல்பாக நடக்கிற விஷயந்தான். மகனுடைய வாரிசுகளை பாதுகாக்க வேண்டியது அந்த மருமகளுக்கு உண்டு. ஆனால் பாரதி ராஜாவுடைய மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்களை நான் விற்க விட மாட்டேன். ஏன்னா அடையாளம் அழிந்து போகும். எங்கள் அப்பா இந்த ஊரில் வாங்கிய சொத்துக்கள் இருக்கிற காரணத்தினால பாரதி ராஜாவுடைய சொத்துக்கள், பாரதி ராஜாவுடைய மகள் நான் இருக்கேன். இப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் விற்றுக்கொண்டு நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு எனக்கு தொடர்பே இல்லாமல் போயிடும். இதுதான் மகளுக்கும் மருமகளுக்குமான சண்டை. பாரதி ராஜா உயிரோடு இருந்த காலத்திலேயே மகனுக்குன்னு சில சொத்துக்களை எழுதி வைக்கல, தனியாக பங்கு எழுதியில் வைக்கல. நீங்கள் இப்போ ஏஆர்எஸ் கார்டன் இருக்குது, அம்பிகா ராதா கார்டன், ஒரு 5 ஏக்கர் அது சொத்து. எம்ஜிஆர் அதுக்கு பக்கத்துலேயே 5 ஏக்கரை கொடுக்குறாரு. எதுக்கு? நீங்கள் ஸ்டுடியோ கட்டு, இந்த திரைப்படத்தை அழிச்சிடாத, ஹவுசிங் போர்டு சொந்தமான இடம் பாரதி ராஜாவுக்கு கொடு. யாருக்கு? அதாவது அம்பிகா ராதாவுக்கு. அம்பிகா ராதா 2 பேரும் எம்ஜிஆருடைய காலை பிடிச்சிட்டு, இந்த சேட்டன் எங்களுக்கு ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ போல ஸ்டுடியோ கட்டணும், எங்களுக்கு வாழ்நாள் ஆசை, அது நீ தான் சேட்டன் எங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும்னு அவர் மரணத்துக்கு போராடுகிற பொழுது 2 பேரும் கேட்குறாங்க. அப்போ ஹவுசிங் போர்டு இடத்த ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் திருநாவுக்கரசு அப்போ நிலம் கொடுக்குறாரு. பாதி நிலத்தை பாரதி ராஜா கொடுக்குறாரு. இப்போ அந்த பாரதி ராஜா ஸ்டுடியோ கட்டவே இல்லை. அந்த இடத்த யாருக்கு கொடுத்துட்டாருன்னா, ஒரு ஹோட்டல் நிர்வாகம், A to B ஹோட்டல் நிர்வாகத்துக்கு 99 வருஷம் லீஸுக்கு கொடுத்துட்டாரு. 99 வருஷம் கழிச்சு அதாவது நினைவு வச்சு வாங்க முடியுமா? இல்லை. அப்போ அந்த நிலத்தினுடைய மதிப்பு தெரியல அவருக்கு. 500 கோடிக்கு போகும். இந்த நிலத்தை ஏதோ சில பல கோடிகளுக்கு லீஸுக்கு கொடுத்துட்டார். ஏதோ 99 வருஷம் கழிச்சு இவர் திரும்பி வந்து வாங்குற மாதிரி. அப்போது இந்த சொத்துக்களினுடைய மதிப்போ உழைப்போ தெரியாத நபராக
பாரதி ராஜா வாழ்ந்திருக்கு. சினிமா 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 ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அதை தாண்டி சினிமாவிலே பெருசாக மகனை சோபிக்க வைக்க முடியலையே. ஆ நீங்கள் பாரதி ராஜாட்ட போய் என் மகனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு சந்திரசேகர் போய் நிற்கிறார். நீயே டேரக்டர், நீயே படம் பண்ணியா போயா? ஆ இப்போ வருத்தப்பட்டாராம், இந்த இளைஞனை நான் ஒரு பட்சம் படம் இயக்காமல் விட்டுட்டேன். இப்போ இந்த இளைஞன் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துட்டான்னு மரணத்தின் இறுதி நாட்கள் வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. ஓகே. அப்போது எதையுமே திரைப்படம் சார்ந்த அறிஞன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அறிஞன் சொந்த வாழ்க்கை, குழந்தை, குட்டி, குடும்பம், மகன், இவர்களுக்கு எந்த விதமான ஏற்றமும் இல்லை. மனைவி 10 ஆண்டுகள் அவர்கிட்ட இல்லை. மரணத்துக்கு போராடுகிற பொழுது அருகில் இருந்து கவனித்துக்கொள்ள யார் இல்லை? மனைவியே இல்லை. அந்த அம்மா இறந்த பிறகு கணவனை பார்க்க வருது. கங்கை அவரை தடுக்கிறார், திட்டுறாரு, அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க எப்பேற்பட்ட மனுஷன். அப்போ அதே போல் ராதிகா தான் எல்லா வேலையும் செய்யுது. அப்போ என்ன காரணம்? ஒரு மனைவி விட்டுட்டு போகிறான்னா கணவன் தான் காரணம், மனைவி காரணம் அல்ல. ஏன்னா சமூகம் பெண்களை அப்படி தான் பார்க்குது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழவே முடியாமல் ஒரு பெண்ணு போகிறான்னா யார் காரணம்? கணவன் தான். சங்கீதாவும் ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா, மகளும் மகனும் விஜய் விட்டு போகிறாங்கன்னா யார்? சங்கீதாவை காரணம்? கணவன். அப்போது பாரதி ராஜாவுக்கு அது பொருந்தும். அப்போ இவர்களை இந்த திரைப்பட கலிசடைகளை பொறுத்த வரைக்கும் சொந்த வாழ்க்கையில் நேர்மையே இல்லை. சொந்த வாழ்க்கையில் எடுத்துக்காட்டே கிடையாது. சொந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு சூனியன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர்களே ஏற்படுத்தி கொள்ள ஒழுக்கமே இல்லை. ஒழுக்கமே இல்லாத நபர்கள் தான் இந்த திரைப்பட துறையில் கூடுகிறார்கள். கேரளாவோட இந்த திரைப்பட கலிசடைகளெல்லாம் நீங்கள் ஓட்டே போட மாட்டோம். இந்த திரைப்பட கோடம்பாக்கம் கலிசடைகளை போல் கேரளாவில் இந்த கலிசடை நபர்களை அரசியலுக்கே சேர்த்த மாட்டோம். அரசியல் புனிதமானது. அது கக்கனு, காமராஜ், பெரியார், ஜீவாவுக்கானது. இந்த கலிசடைகளுக்கானதல்ல. இங்கே கலிசடையே அரசியல், அரசியலே கலிசடை, சினிமாவே அரசியல். அப்போ இதில் பாரதி ராஜா மீது இவ்வளவு விமர்சனம் வருவதற்கு காரணம் முழுக்க முழுக்க பாரதி ராஜா தான். என் இனிய தமிழ் மக்களே என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட அறிமுகப்படுத்தலை. ராதா தமிழச்சியா, ரஞ்சிதா தெலுங்கு, ராதா மலையாளம், ரேவதி மலையாளம், ரேகா மலையாளம், இப்படி 6 சீரியலில் அவர் எடுக்கிற அத்தனை நடிகைகளும் தமிழ்நாட்டை தாண்டி தான். ராதாவை கதாநாயகி ஆக்குவதற்கு திருவனந்தம் போகிறாது. ஏன் தமிழ்நாட்டில் 5 கோடி பேரில் ஒரு நாயகி கிடைக்கலையா உனக்கு? ஏன் இனிய தமிழ் மக்களை ஏமாற்றுவது மட்டும் இனிய தமிழ் மக்கள். நடிகை பூரா ஆந்திராவிலையும், கர்நாடகாவிலையும், கேரளாவிலையும். அப்போது ஒரு இயக்குனர், அதில் மாற்று கருத்து இல்லை, இயக்குனர் இமயம்தான். உன்னுடைய படப்பிடிப்பு கருவியை கிராமத்துக்கு கொண்டு போன ஒரு கலைஞன். அது வரைக்கும் எங்கே இருந்தது? நகரத்துக்குள்ளேயே இருந்தது. பாலச்சந்தர்களெல்லாம் ஒரு மேட்டுக்குடியை மட்டும் எடுப்பான். நகரத்தை தாண்டி கிராமத்துக்கு இந்த திரைப்படத்தை கொண்டு போனதுக்கு பிறகு தான் இன்னைக்கு மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், அந்த பாஷையே மேட்டுக்குடி பாஷையாக இருக்கும். பாஷையே மாற்றுறது. ஓகே. பாகியராஜ் உட்பட வெள்ளாங்கோயில் பக்கம், மதுரை மண்ணுக்கான திரைப்படம், மண் வாசனை, இப்படி பல அதிரடி புரட்சி செய்தவர் இமயம், இயக்குனர் இமயம். அதில் மாற்று கருத்தில். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் தோர்த்து. நீங்கள் குடும்பம், குட்டி, மகன், மகள், நீங்கள் மகன் மனோஜுக்கு அந்த அறுவை சிகிச்சையே ஒரு தகுதி இல்லாத ஒரு மருத்துவர் தான் பண்ணான். உயிரோடு விளையாடலாமா? அப்போ உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மருத்துவ ஆலோசகர் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ ஆலோசகர் இல்லை. கடைசி காலத்தில் சண்டையெல்லாம் ஏற்பட்டதெல்லாம் உண்மையா சார்? எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஓகே. அவ்வளோ சொத்துக்கள் இருக்கா சார் அவர்கிட்ட? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. ரஜினி குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு 5000 கோடி சொத்து இருக்கு. லதா அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கு.
லதா. அப்படியே பாதுகாப்பு. விஜயகாந்த் உடைய மனைவியில் அதுவும் லதா தான். பிரேமலதா. பிரேமலதா. அது 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 ஒரு பேமெண்ட்டில் தான், இது டபுள் பேமெண்ட்டில் தான். பல ஆயிரம் கோடி இருக்கு. ஆனால் பாரதிராஜா மனைவி இல்லை, மகனை இறந்துட்டான். இப்படி எங்கே திரும்பினாலும் சொந்த வாழ்க்கை சூனியமாக இருக்கு. ஓகே. அப்போ இதை குடும்பம் கேட்கத்தானே செய்வான். குடும்பம் கேட்கத்தானே செய்வான். இது எப்படி அந்த குடும்பம் எப்படி அது மீண்டு வரப்போகுது? மகனுக்கு 3 குழந்தைங்க நினைக்கிறேன். 2 பெண் பிள்ளைகள், 2 குழந்தை 2 பெண் பிள்ளைகள். அப்போது அதுக்கு ஒரு எதிர்காலம் இயக்குனர் இமயம் உருவாக்கி வைக்கப்படவில்லை. மகளுக்கும் மருமகளுக்கும் முன்னாடியே ஒரு முரணாக தான் இருந்துச்சா சார்? இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு இறப்பில் அந்த அளவுக்கு இல்லை. அதாவதுங்க மனோஜ் இறந்த பிறகு இந்த அம்மா சென்னை லைஃபை வேண்டாங்குது. யார்? மனோஜோடைய மனைவி, மருமக. ஓகே. அப்போ அப்பா மாமனாட்ட கேட்குது, இருக்கிற சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. ஏதோ இருக்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். தேனியில் கொஞ்சம் சொத்து இருக்குது, கொஞ்சம் வீடு இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் கோடிகள் போகும். எல்லாம் ஒன்றும் தெருக்கோடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. மக அனுமதிக்க முடியாதுங்குது. இது இருந்தால் வாழ்ந்தால் கிளம்பி போயிட்டு சொத்தெல்லாம் தர முடியும். இதுதான் இப்போ 2 பேருக்கு சண்டை. அந்த அம்மாவுக்கு பூர்வீகம் கேரளா, திருவனந்தபுரம். இங்கே எந்த பின்னணியும் இல்லை. இவர்களுக்கு சொந்த பந்தம், மச்சான், மாமன் எல்லாம் சொந்த பந்தம் இருக்குது. இவர்களோடு மோதி எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த சண்டை வெளிப்படையாக வந்தது. ராதிகா பஞ்சாயத்து பண்ணது. ஆமாம். பாரதிராஜா மனைவி இந்த விஷயம் தலையிட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்தப்பா கூட 10 வருஷமாக கூடவே இல்லையே. அப்புறம் எப்படி யார் கேட்பா? மகளும் கேட்காது, மனைவியும் கேட்காது. ஓகே. இது கடைசியாக கோர்ட்டு கேஸ் தான் போய் முடியுமா சார்? ஆமாம், கோர்ட்டு கேஸ் 30 வருஷம் ஆகும். 30 குறைந்த வருஷம். எல்லாம் மகளெல்லாம் பேத்தி, பாரதிராஜா பேத்தியெல்லாம் கிளவி ஆயிடும். புரியுது. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக இறக்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்ட வாழ்க்கை வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையே 0. அப்போ அது புதுவெளியில் வரத்தான் செய்யும். புதுவெளியில் வரத்தான் செய்யும். ரஜினி மனைவி பார்த்தீங்கன்னா தனுஷு கடன் ஆக்கிடுவார். இந்த சொத்துக்கு பல கடன்காரன் வந்துடுவான். புருஷனே டைவர்ஸ் பண்ண யார்? ஐஸ்வர்யா தனுஷை டைவர்ஸ் பண்ணிச்சா இல்லையா? சொத்து தகராறு தான் காரணம். ஊதாரியை படம் எடுத்து பல கோடி கடன் ஆச்சுன்னா ரஜினி மருமங்க எவ்வளோ வேணால் கூடியா வாங்கிக்கலாம். ரஜினி பொண்ணுக்கு ஒரு 1000 கோடி சொத்து வருமையா? கடன்காரன் கொடுப்பான்ல. கண்டிப்பாக. மீட்ரு வட்டி, கூட்டு வட்டி, எல்லா வட்டியும் போட்டு வந்து நிற்பான். எங்கே? அங்கே. அப்போது புருஷனே அல்லையா, புருஷனாக இருந்தால் தான் பணம் கொடுக்கணும். டைவர்ஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அந்த வாரிசுகளுக்கு இந்த சொத்து, ரஜினியுடைய சொத்து வாரிசுகளுக்கு பாதுகாக்கப்படும். இதுதான் இப்போ லதா ரஜினிகாந்த் செஞ்சது. இதை பாரதிராஜா குடும்பம் அல்ற செல்றையே போச்சு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். சினிமாக்காரர்கள் வந்து ஆவதும் சினிமாவிலே அழிவதும் சினிமாவிலேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? எல்லாம் சம்பாதிக்கிறது சினிமாவில் தான், அதை மொத்தமாக கொட்டி இழக்கிறதும் சினிமாவில் தான் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் காலத்தோடு போச்சு. இப்போ எவ்வளோ பணம், எத்தனை கோடி கொடுக்குற? முதல்ல கோடிகளை கொடு, அதை டேக்ஸ் கட்டி கொடு. இன்கம் டேக்ஸ்கார் வரக்கூடாது, ரைடே வரக்கூடாது. கடையில் பொருளை வாங்குறவன் தான் டேக்ஸ் கட்டுவான். சினிமாவில் பொருளை விற்கிறவன் டேக்ஸ் கட்டி கொடுக்கணும். எப்படி? லதா ரஜினிகாந்தோடைய பாலிசியில் அதுதான். ஓகே. ரஜினிக்கு 300 கோடி சம்பளம்னா லைக்காக்காரங்கிட்ட டேக்ஸ் கட்டி கொடுத்துரும். உலகத்திலேயே பொருளை விற்கிறவன் டேக்ஸ் கட்டுறது சினிமாவில் தான். அப்போ எவ்வளோ விவரமான ஆளுங்க. புரியுது. எவ்வளவு வருமானம், வருமானத்தை தாண்டி எவ்வளோ விவரமான ஆட்கள் இல்லைங்க. உலகம் பூரா ஒரே சட்டம் தானே. பொருளை வாங்குறவன் டேக்ஸ் கட்டணுமா, விற்கிறவன் டேக்ஸ் கட்டணுமா? வாங்குறவன் தான். ஆனால் லதா ரஜினிகாந்துக்கு விற்கிறவங்க தான் கட்டணும். அப்போ விவரமான ஆட்கள் தானே. அதெல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் காலத்திலேயே போயிடுச்சு. இப்போ இருப்பவர்களெல்லாம் கோடிகளில் சம்பளம். ப்ரொடியூசர் செத்து போனாலும் சரி, ஹீரோயினிகள் பாதுகாப்பாக வாழ்வது இந்த காலம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.